சிறையில் உள்ள டாக்ஸியுடன் பிஸ்கட் உண்ட சார்ஜென்ட் பணி நீக்கம். சந்திரிகாவை போன்று பணத்தை என்னால் திரட்ட முடியாது, மைத்ரி தெரிவிப்பு. அரசு உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை. முன்னாள் சபாநாயகரின் வாகனம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பண்டிகை காலத்தில் வழிபாட்டு தலங்களில் விசேட போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் ஊடக பேச்சாளர். கம்போடியா தாய்லாந்து யுத்தத்தை நிறுத்த கோரி சத்தியாகிரகம், 1,250,000 மேற்பட்ட பிக்குகள். சிறையில் இருக்க தயாராக இருங்கள், ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்மன்பில. டயனா கமகவின் வெளிவராத பல ரகசியங்கள். அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிடியாணை. அனர்த்தத்தால் அழிந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு திருமண பதிவுச் சான்றிதழ்கள். வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு மற்றும் வீதி தடைகள் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிட்பா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மையை குறிப்பிட்டு தனிப்பட்ட ரீதியில் திருப்தி அடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பண்டிகை காலத்தில் வழிபாட்டு தலங்களில் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்ஜு வூட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்ஜு வூட்லர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகை காலத்தில் நகர பகுதிகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும். மேல் மாகாணத்தில் மாத்திரம் சுமார் 20,000 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் CP ரத்நாயகவை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார். சந்தேக நபரை தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கினார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். 573 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் இலக்கம் 23 பிரிவின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவின் சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுடன் தொடர்புடையதாக இந்த கைது இடம்பெற்றிருந்தது. விளையாட்டு அமைச்சு, தனியார் போக்குவரத்து அமைச்சு மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சு ஆகியவற்றின் அமைச்சராக பதவி வகித்த CP ரத்நாயக்க இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். டிட்பா புயலால் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவுச் சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகன் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய பிறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவை திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திருமதி சசிதேவி ஜல்தீபன் தெரிவித்துள்ளார். அண்மைய பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் மக்களில் பாதிக்கு மேற்பட்டோர் மிக முக்கியமான ஆவணங்களை இழந்துள்ளதாக அத்திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களில் பதிவு சான்றிதழ்கள் இலவசமாகவும் ஒரு நாள் துரித சேவை மூலமாகவும் வழங்கப்படுகின்றன. அத்துடன் மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் உயிரிழந்த அல்லது காணாமல் போன நபர்களுக்கான மரணச் சான்றிதழ்களை வழங்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சில பகுதிகளில் நடமாடும் சேவை திட்டமும்
செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தேவையான ஆதரவை வழங்கி வருவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களும் உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை கொட்டாவ மற்றும் கண்டி மாவட்டத்தில் நடமாடும் சேவை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பிறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் குறித்த தரவுகளை மாவட்ட துணை பதிவாளர்கள் தற்போது சேகரித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் இந்த பதிவேடுகளை வழங்கும் பணியை நிறைவு செய்ய திணைக்களம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனிமுள்ள சஞ்சீவ என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்சி என்பவருடன் நெருங்கிய தொடர்பை பேணிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த சார்ஜென்ட் சந்தேக நபர் நந்தகுமார் தக்சியுடன் ஒரு பிஸ்கெட்டை இரண்டாக பிரித்து பகிர்ந்து உண்டதாகவும் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இக்குற்றத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்தி தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் அவரும் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் இந்த சந்தேக நபரான நந்தகுமார் தக்சி உட்பட 6 சந்தேக நபர்கள் நேபாளத்தின் காத்மண்டு நகரில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இசாரா சவந்தி மற்றும் நந்தகுமார் தக்சி ஆகிய 2 சந்தேக நபர்களும் தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட் கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை உப சேவை கடமையில் இருந்தபோது இலக்க 3 சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்சி என்ற சந்தேக நபருக்கு பிஸ்கட் கொடுத்ததாகவும் அதனை சந்தேக நபர் பாதி உட்கொண்டதன் பின்னர் மீண்டும் குறித்த சார்ஜென்ட்டுக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் அவர் பல சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூடத்திற்கு அருகில் சென்றதாகவும் அவருடன் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் சிசிடிவி காட்சிகளை சோதனைக்குட்படுத்தியதில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பண்டாரநாயக்க போன்ற மாநாட்டு அரங்குகளை தான் கட்டவில்லை என்றும் சீன மற்றும் இந்திய உதவியுடன் தேசிய சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை மற்றும் புலனறுவையில் அரசு மொழி பள்ளியையும் கட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திற்கு செல்லும் பணத்தை சந்திரிகா வழங்கினார். அந்த மாநாட்டு மண்டபம் என்னிடம் இல்லை. அந்த வகையான பணத்தை திரட்ட எனக்கு எந்த அடித்தளமும் இல்லை. சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை சீனாவிலிருந்து நன்கொடையாக பெற்றேன். புலனறுவை அரசு மொழி பள்ளி இந்தியாவிலிருந்து வந்த பரிசு. நான் நாட்டிற்காக இதுபோன்று பல விஷயங்களை செய்தேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பேரிடர் நிவாரண முயற்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் 250 மில்லியன் நன்கொடை குறித்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டபோது இவ்வாறு தெரிவித்தார். சப்கஸ்கந்த தெனிமல்ல பகுதியில் அண்மையில் விபத்துக்குள்ளான முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வலவின் ஜீப் ரக வாகனத்தின் தடுப்பு தொகுதி முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. குறித்த வாகனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அதன் தடுப்பு தொகுதியில் கோளாறு இருந்தமை கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FG வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வாகனத்தை முறையாக பராமரிக்க தவறியமை தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனினும் சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கை இதுவரை காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் இரத்த மாதிரி ஒன்றும் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த இரத்த மாதிரி ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல ஓட்டிச் சென்ற ஜீப் வாகனம் கடந்த 11ஆம் தேதி இரவு சப்கஸ்கந்த தெனிமல்ல பகுதியில் மற்றொரு சிற்றூர்ந்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது அந்த சிற்றூர்ந்தியில் பயணித்த 7 மாதங்களேயான குழந்தை, அதன் தாய் மற்றும் பாட்டி ஆகியோர் காயமடைந்தனர். விபத்தின் பின்னர் விபத்துக்குள்ளான அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதால் சாரதிகள் மதுபோதையில் இருந்தனரா என்பதை கண்டறியும் சுவாச பரிசோதனை உடனடியாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மண் சரிவின் போது உடைந்த வீடுகளிலிருந்து மீட்கப்பட்ட பணம், தங்க நகை போன்றவை உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று ஹங்குரன்கெத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஹங்குரன்கெத்த பிரதேசத்தில் மண் சரிவில் சிக்கிய வீடுகளை துப்புரவு செய்யும் போது ராணுவம் மற்றும் மீட்பு தொண்டர்களால் 30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் போன்றவற்றை மீட்டுள்ளனர். பின்னர் அவை இனங்காணப்பட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மண் சரிவின் போது மேற்படி வீடுகள் முற்றாக சிதைவடைந்து சுக்கு நூறாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவற்றின் உரிமையாளர்கள்
இனங்காணப்பட்டு அவை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மண் சரிவின் அபாயத்தின் போது சிலர் தமது உடைமைகளை கைவிட்டு உயிரை காப்பாற்ற ஓடி தப்பிய போது இவ்வாறு தமது உடைமைகள் கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் நிலவும் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த கோரி ஓமல்பே சோபித தேரர் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட பிக்குகள் இன்று கலனியர் ரஜமகா விஹாரையில் சத்தியகிரக போராட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த சத்தியகிரகத்தில் கம்போடியாவைச் சேர்ந்த வணக்கத்திற்குரிய காஷ்யப தேரர் தலைமையிலான சுமார் 50 பிக்குகளும் கலந்து கொண்டனர். இதன்போது இங்கு கருத்து தெரிவித்த ஓமல்பே சோபித தேரர் இலங்கையில் அண்மையில் வீசிய சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே முதன்மையானது என்றும் இந்த நேரத்தில் அரசியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குற்றவாளிகளை தேடுவதை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இப்போதைய முக்கிய விடயம் என்றும் தேரர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் இருந்து வந்த சிறீரக விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று திங்கட்கிழமை தரையிறங்கியுள்ளது. மலேசியாவின் ஜோஹர் பாரு செனாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்த அந்த விமானத்திற்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறித்த விமானம் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட உள்ளது. குறித்த விமானம் 2 ஆண்டு தரையிறங்கிய சிறீரக 3வது சர்வதேச விமானம் எனவும் பிராந்திய விமான இணைப்புகளை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கவும் இலங்கையின் வடபகுதியில் சுற்றுலா மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நீதிமன்ற பிடியாணையை பிறப்பித்து வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி குறித்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது. கடந்த 2023 10/23 ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் கருத்து வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து குறித்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023 10/27 கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக ரணஞ்சக முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழுள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமாதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமாதிபர் திணைக்களம் தேரரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடுநர் சார்பாக ஆஜராகிய சட்டத்திரணி சட்டமாதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளையிட்டார். இந்நிலையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது தேரர் ஆஜராகாத நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சார்பாக 1ஆம் தரம் கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆஜராகி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உயர் நீதிமன்ற வழக்கொன்றுக்கு சென்றுள்ளதாகவும் அதனால் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக முடியவில்லை எனவும் குறித்த தேரர் தங்கியிருக்கும் இடம் என சந்தேகப்படும் மங்களகம கவுளியாமடு மற்றும் சின்னவத்தை விஹாரை பகுதிக்கு தேடிச் சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதவானிடம் தெரிவித்தார். இதனையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடியாணை பிறப்பித்து அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க 2029 ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். 2016 தற்போதைய சபை தலைவர் அமைச்சர் விமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ள கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார். வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்ததும் அவர் அதை செய்யவில்லை. எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரலாம். ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் 2029 ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரப்படும். அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. எனவே 2023 முதல் 2035 வரை சிறையில் அமர்ந்து நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்றார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தொடர்பான பல மோசடிகளை ஓசல ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளரிடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்து மற்றும் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்யும் போது ஓசல ஹேரத் நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் கருத்து கூறியவர், பிரிட்டிஷ் நிறுவனத்திலிருந்து அவர் கையொப்பமிட்ட பல கடிதங்களை கண்டுபிடித்தேன். அவர் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை என்பதை உறுதிப்படுத்தினேன். மேலும் ஜூலை 14, 2016 முதல் ஜூலை 16, 2017 வரை செல்லுபடியாகும் விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்தார். அரசியல் காரணங்களுக்காக குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்ததாக கூறப்பட்டதை மறுப்பதாகவும் தெரிவித்தார். அவருக்கு எதிராக மட்டுமல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் 2 அமைச்சர்கள் மீதும் குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டயனா இலங்கை அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் அவர் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை என்பதால் அத்தகைய பதவியை வகிக்க அவருக்கு சட்டப்பூர்வ அனுமதி இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மேலும் தெரிவித்தார். காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு வாகனேரியில் பதிவாகியுள்ளது. வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியைச் சேர்ந்த 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையை சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியேறி நேற்று காலை வீடு திரும்பியுள்ளார். மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார். அதன் பின்னர் கணவனுக்கு மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் 11:30 மணியளவில் மனைவி பிட்டுக்கட்ட கணவனை ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியமை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக தடயவியல் பிரிவு போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சிட்னியின் போண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்த நபருக்கு ஆஸ்திரேலியா முழுவதிலுமிருந்து நன்கொடைகள் குவிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மொத்த தொகை தற்போது 1.1 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை தாண்டியுள்ளது. துப்பாக்கி காயம் காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையில் அவர் குணமடைந்து வரும் நிலையில் இந்த நன்கொடை அதிகரித்துள்ளது. 2 குழந்தைகளுக்கு தந்தையான 43 வயதான அஹ்மத் அல் அஹ்மத் நிறுத்தப்பட்டிருந்த சிற்றுந்திகளுக்கு பின்னால் பதுங்கியிருந்து துப்பாக்கிதாரி ஒருவரை பின்புறமாக தாக்கி பாய்ந்தார். தாக்குதல் நடத்தியவரின் துப்பாக்கியை பறித்து அவரை தரையில் தள்ளிய அஹ்மத்தின் செயல் மேலும் உயிரிழப்புகளை தடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய காவல்துறை திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை 50 வயதுடைய தந்தையும் அவரது 24 வயது மகனும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த யூத கொண்டாட்டத்தின் போது நிகழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 15 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 3 தசாப்தங்களில் நாட்டில் நடந்த மிக மோசமான துப்பாக்கிச்சூடு இது என்று அதிகாரிகள் விவரித்துள்ளனர். இதற்கிடையில் அகமத்துக்கு ஆதரவாக அமைக்கப்பட்ட கோ ஃபவுண்ட் மீ பிரச்சாரம் ஒரே நாளில் 1.1 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கும் அதிகமாக நிதி திரட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.